ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு டாபிக் தான். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கு. நம்ம வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அதுதான் வேப்பர் ப்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பேத்துக்கு டவுட்டாக இருந்திருக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எதுனா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் நமக்கு வேப்பர் ப்ரெஷர் அப்படிங்கிறது புரியும். ப்ரெஷர்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இட்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா அப்படின்ட்டு. பட் ஆனால் இதுதான் இதுக்கான பியூர் டெஃபினிஷனா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா நம்ம படிச்சிருப்போம். அது வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்முலா தான். ஃபோர்ஸ் பெர் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா. ஒரு இதான் ஒன்று. இப்போது இப்போ ஃபோர்ஸுக்கும் ப்ரெஷருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுற ப்ரெஷரு இப்படி தான் வந்து ஆக்ட் ஆகுமே தவிர்த்து உனக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா? நம்ம ப்ரெஷர் அப்படி டென்சைல் ஃபோர்ஸாக கொடுக்க மாட்டோம். ஸோ அது வந்து என்ன டென்சைல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா, ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஷரை எப்படி ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம், இந்த ஆக்ட் ஆகிற எல்லா ப்ரெஷருமே ஒரு சிங்கிள் பாயிண்டில் கொண்டு வருவோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ப்ரெஷருக்கும் ஃபோர்ஸுக்கும். ஸோ இதுதான் ப்ரெஷருக்கும் ஃபோர்ஸுக்குமான மெயின் டிஃபரன்ஸ். இப்போ ப்ரெஷர்னா என்னென்னா, ப்ரெஷர் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் இன் கம்ப்ரெசிவ் நேச்சர். ஓகேவா? எப்போவுமே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். தென் நார்மல் ஃபோர்ஸாக இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு பிளேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக லோட் ஆக்ட் ஆச்சுன்னா நார்மல் ஃபோர்ஸு. இது பிளேனுக்கு பேரலாகவே லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். ஷியர் இது வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து தியரிட்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதான் என்னோடய வாட்டர் பாட்டில். ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் நான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணேன். எப்படி ஃபில் பண்ணேன்னா, பார்ஷியலாக தான் ஃபில் பண்ணேன். பார்த்தீங்க உங்களுக்கே தெரியும், கீழே தான் வந்து அதாவது ஹாஃப் ஆஃப் த பாட்டில் தான் எனக்கு வந்து இது இருக்குது, வாட்டர் இருக்குது, லிக்விட் இருக்குது. ஸோ இந்த லிக்விடில் வந்து எனக்கு வேப்பர் ப்ரெஷர் எப்படி ஆகுது, இந்த பாட்டில் எப்படி ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸாக இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸாக இருக்குல்ல. ஸோ அந்த பபிள்ஸாக இருக்கிறது தான் என்னென்னா, இந்த தெரியுது பாருங்கள். இந்த தெரியுதா? ஸோ இதுதான் ஃபுல்லாமே பபிள்ஸாக அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுனா வேப்பர் ஆகும். எதனால் வேப்பர் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் ரூம்லேருந்து இருக்கும். ஸோ அப்போது எனக்கு இந்த வாட்டர் வந்து வேப்பராக வந்து கன்வெர்ட் ஆகும். எதனாலனா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக. ஏன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா, சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து நமக்கு இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சர்னால உனக்கு வேப்பர் ஆகுது வாட்டர். ஏன் வேப்பர் ஆகுதுன்னா, உனக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதோட கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கொஹசிவ்னா என்ன, நமக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். அதாவது சேம் மாலிகுல்ஸ்குள்ளே நமக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும். ஏதாவது அட்ஹசிவ்னா டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸோட அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறது தான் அட்ஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் வந்து நமக்கு அட்ஹசிவ் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம கையில் ஈஸியாக ஒட்டிக்கணும். ஏன்னா நம்ம கையில் உள்ள மாலிகுல்ஸ் வேறு, வாட்டரோட மாலிகுல்ஸ் வேறு. ஸோ அப்படிங்கும்போது அது ஈஸியாக நம்ம கையிலனா ஒட்டிக்கிறோம். ஸோ அதுதான் அட்ஹசிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகம். ஸோ அப்போ அதோட மாலிகுல்ஸ்குள்ளே அந்த பாண்டோட இது வந்து ஸ்ட்ரென்த்தன் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கவும் அது ஈஸியாக வேப்பர் ஆயிடுது. ஸோ வேப்பராக என்ன பண்ணும், இந்த மாதிரி அந்த கேனோட வாலில் வந்து வாட்டர் பாட்டிலோட வாலில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். ஸோ இது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ ஆஃப்டர் ஓவர் அ டைம் இது என்ன பண்ணுன்னா, பார்ஷியலாக வந்து இந்த வேப்பர் வந்து என்ன ஆகும், வேப்பரைஸான மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா கண்டன்ஸ் ஆகும். கண்டன்ஸ்னால் என்ன, நமக்கு வந்து மறுபடியும் அது ஒரிஜினல் ஸ்டேட், அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து வரும். எதனாலனா டெம்பரேச்சர் வந்து நமக்கு டவுன் ஆகிறதுனால. ஓகேவா? கண்டன்சேஷன் நடக்கும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா? ஓகே, ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கண்டன்ஸ் ஆன லிக்விடும் பாதி இருக்கும், பாதி வந்து வேப்பரைசேஷனான லிக்விட் இருக்குமா. ஸோ இந்த வேப்பரான லிக்விட் வேப்பரான அந்த மாலிகுல்ஸ் என்ன பண்ணுன்னா, உனக்கு இந்த சைட்லேயுமே இந்த வாட்டரோட கண்டெய்னர் சுற்றி அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல உள்ளக்க, அதுலேயுமே ஒரு ப்ரெஷர் இது பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ், இந்த வாட்டரோட டாப் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது நம்ம ஃப்ரீ சர்ஃபேஸ் சொல்லுவோம். ஸோ இது மேலே ஒரு ஃபோர்ஸ், ஒரு ப்ரெஷரை வந்து புஷ் பண்ணும். அந்த வேப்பரான மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்ரு புஷ் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேப்பர் ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் தி கம்ப்ரெசிவ் நேச்சர். ஓகேவா? அந்த மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த டாப் சர்ஃபேஸில் வந்து புஷ் பண்ணுறதுனால தான் அது என்ன சொல்லுவோம், வேப்பர் ப்ரெஷர் அப்படி சொல்லுவோம். அந்த வேப்பரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுது. எதனால், வாட்ரு வந்து வேப்பர் ஆகி அந்த வேப்பர் வந்து ஒரு பர்டிகுலர் டைத்தில் பாதி வேப்பர் வந்து கண்டன்ஸ் ஆயிரும். டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆனால் கண்டன்ஸ் ஆயிரும், ஒரிஜினல் லிக்விட் ஸ்டேட்டுக்கே போயிடும். மீதி வேப்பர் இருக்கும்ல, அது என்னன்னா அந்த வால் ஆஃப் அந்த இது உள்ள இன்சைடு வால்
இன்சைட் வால் ஆஃப் த வாட்டர் பாட்டிலையும் அந்த டாப் சர்ஃபேஸ்லேயும் ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு சொல்கிறது ஒரு பாத்திரத்தில் வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு பாதியாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழித்து பாருங்களேன். ஓவராக ஒன்று 4 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போது நீங்கள் வச்சு மார்னிங் எந்திரிச்சு பார்த்தீங்கனாலே அந்த மேலே அந்த சைடில் சுற்றி வந்து வேப்பர் வந்து பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துன்னா வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.